ஈரான் மீது அமெரிக்காவோட யுத்தம் ஆரம்பிச்சு முழுசா ஒரு நாள் முடியல, அரை நாள் முடியல, 6 மணி நேரம் கூட முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா 3 முக்கியமான ஆட்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டாய்ங்க. அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சுச்சு. இடங்கள் எங்கெங்க அடிச்சார்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அதுக்கடுத்து பதிலுக்கு ஈரான் எப்படியான ஒரு தாக்குதல குடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா 2 பக்கமும் சேத விவகாரங்கள் அப்படிங்கிறது வரவே இல்ல. இப்ப அமெரிக்கா அறிவிச்சிருச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரும் மாத்தி மாத்தி அறிவிக்கிறார்கள். 3 முக்கியமான விக்கெட்டுகள் ஈரான் சைடு காலி அப்படிங்கிறது. அலி கமேனி பத்திரமா இருக்கார்ல அப்படின்னு கேட்டோம்னா, அவர் இருக்காராட்டுக்கு. அவரோட முக்கியமான ஆலோசகர், அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஐஆர்ஜிசியோட முக்கியமான தளபதி 3 பேர் அவுட்டு. இதுல இதுல முக்கியமான ஒரு விக்கெட்டா ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்ல அவருக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிக்குது. சில ஏஜென்சிகள் மேக்ஸிமம் இந்த ஆள் இறந்திருப்பாரு இந்த தாக்குதல்ல அப்படின்னு சொல்றார்கள். இன்னும் கிளியர் கட்டா ஈரான் சொன்னா தானே அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. கமேனியோட சீஃப் அட்வைசர், இவர் எந்த விவகாரத்துல அட்வைசர் அப்படிங்கிற போஸ்ட பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும். இவர் தான் அணு ஆயுதத்துக்கே சீஃப், அதுல முக்கியமான ஆலோசகர். ஏறக்குறைய அலி ஷாம் கனின்னு இந்த நபரை தட்டி தூக்குனது மூலியமா ஈரானோட அணு ஆயுத ப்ரோக்ராம்களை படு அளவுக்கு வீக் பண்ண முடியுங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கீ போஸ்ட்ல இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த ப்ராக்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா, இப்ப ஏகப்பட்ட நபர்கள் இருக்கார்கள். ஒரு காலகட்டத்திலயும் சரி, இப்ப கண்ட்ரோல் பண்றதுல அவரு மாதிரி இல்லப்பா அப்படின்னு ஜெனரல் சுலைமானிய கை காட்டுவார்கள். அந்த மாதிரி தான் அலிஷாம் கமேனி இருக்காரு அணு ஆயுதத்தை பொறுத்த வரையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நபரை தான் இப்ப தட்டி தூக்கியிருக்காரு. இவர் முக்கியமான ஆலோசகர், கமேனி கூடவே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வேற எங்கேயாச்சும் உட்கார்ந்துருக்கலாம். இப்ப இவருக்கு தான் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருக்கு அமெரிக்க தாக்குதல்கள் மூலியமா. இதுக்கு அடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்டரே காலி. யுத்த காலங்கள்ல முக்கியமான ஆட்கள்ல ஒரு ஆள் அப்படின்னு கேட்டா டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். அவர் தலைமையில தான் யுத்தமே இயங்க போகுது. அந்த ஆளுக்கே டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துட்டார்கள். அதுக்கடுத்து ஐஆர்ஜிசில முக்கியமான தளபதி பேர் வரல. எந்த டிவிஷன் சார்ந்த தளபதி அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட். அடுத்ததாக சொல்றது என்ன அப்படின்னா, அவர்களோட ஆளில்லா விமான டிவிஷன் அப்படின்ட்டு இருக்கார்கள். எது எப்படியோ 6 மணி நேரம் கூட இல்ல யுத்தம் ஆரம்பிச்சு 3 ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இது ஒரு முக்கியமான திருப்பமா தான் பார்க்கப்படுது. காரணம், இவர்கள் 3 பேருமே ஒரு ஹெவியான ஆட்கள் தான். காரணம், ஐஆர்ஜிசி தளபதி களத்துல இருந்திருப்பார். அவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. தளபதிங்கிறனால அவருக்கு கீழ இல்ல அவரை பாதுகாக்க நூத்துக்கணக்கான வீரர்களோ, இல்ல ஒரு பெட்டாலியனை வச்சுக்கிட்டு நின்னாரோ என்னமோ, மொத்தமா அந்த இடத்துல தட்டி தூக்கியிருப்பார்கள். ஏன்னா இது தரைப்படை முன்னேறி ஒரு தாக்குதல் வெற்றி அப்படிலாம் இல்லைல்ல. வான்வெளி தாக்குதல் தானே. அதனால ஏகப்பட்ட உயிர் சேதாரம். ஐஆர்ஜிசி தளபதிக்கு டிக்கெட் கிழிக்கும் போதே ராணுவத்துக்குள்ள நடந்திருக்கும். எது? ஈரான் ராணுவத்துக்குள்ள. அடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரை சுத்தியும் ஏகப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பார்கள். முக்கியமான அதிகார வட்டாரங்கள் இருந்திருக்கும். அங்கேயும் மிகப்பெரிய சேதாரம் அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து அலி கமேனியோட க்ளோஸ் அசோசியேட் வித் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல ஹெட், இவரை தட்டி தூக்குறது மூலியமா பெரிய அளவுல அடுத்த கட்ட இடைஞ்சல்களையும் ஈரான் சந்திக்க போகுது. காரணம் என்ன? இனி அணு ஆயுத ப்ரோக்ராம் யார் தலைமையில எவ்வளவு சீரா இயங்கும் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வியா மாத்தி விட்டாங்க கொஞ்ச நாட்கள்லே. கொஞ்ச நாட்கள்லேன்னு சொல்ல முடியாது. யுத்தம் ஆரம்பித்து சில மணி நேரங்கள்லேயே. காரணம், அலிஷாம் கனி பெரிய அளவுல ஜெனரல் சுலைமானிக்கு ஈக்குவலான ஒரு ஆளா போஸ்டிங்ல கிடையாது. திறமையில ஈக்குவலான ஒரு ஆளா பார்க்கப்படுறனால இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. யுத்தம் ஆரம்பிச்ச சிறிது காலத்துல அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஈரான் சைடு இன்னும் இதை உறுதிப்படுத்தலை. ஈரானை பொறுத்தவரை அவர்கள் இப்போதைக்கு நாட்டு மக்களுக்கு சப்ளை செயின் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் தாக்குதலுக்கு முன்னரே செஞ்சுட்டோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருந்தார்கள். இதுக்கடுத்து இன்னமும் நம்ம ஆட்கள் நிறைய பேர் அங்க தங்கி இருக்கார்களாட்டுக்கு. அவர்கள் மீட்கணும் அப்படின்னு அங்கிருந்து கோரிக்கை வருது இந்தியர்கள். ஆனா ஒட்டுமொத்தமா ஈரானை சுத்தி உள்ள எல்லா நாடுகளும் நோ ஃப்ளை ஜோனுக்குள்ள போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஈரான் எல்லார் மேலேயும் தாக்குதல் நடத்துது. பேஸ் இருக்கிறனால எல்லா பகுதிகளையும் தாக்குதல் நடத்துது. எல்லா நாடுகளுமே இப்ப மிசைலை நியூட்ரலைஸ் பண்றது தான் முழு நேர வேலையா மாறி போச்சு. சவுதி, கத்தார், யுஏஇ, பக்ரைன், குவைத்து, எல்லா பேர்களும் பிஸி. ஓமானா தவிர மற்ற எல்லா பேர்களும் இதுக்குள்ள சிக்கிக்குவாங்க. காரணம், அமெரிக்காவோட பேஸ்கள் இருக்கு. அதை தாக்கும்போது இந்த நாடுகள் சிரமத்துக்கு ஆளாகும். நியூட்ரலைஸ் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருவார்கள்.
அதனால அனைத்தும் இப்போதைக்கு கைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அதே மாதிரி ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால எமர்ஜென்சி தான். எல்லாமே எமர்ஜென்சி ஆட்கள் மட்டும் வெளியில வந்தா போதும்னு அறிவிச்சிருக்கார்கள். ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு, ஹாஸ்பிட்டல் மட்டும் இயங்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் 50% தேவையானது மட்டும் இயங்கும் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் ஈரான் கொண்டு போகுது. அப்ப யுத்தம் நிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யுத்தம் இம்மீடியட்டா நிக்காதாட்டுக்கு. காரணம் இவர்கள் இப்ப இஸ்ரேலை நோக்கி பெரிய அளவு தாக்குதல் நடத்துறார்கள். அந்த தாக்குதல்ல பெரிய அளவு தடுக்க முடியல அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஃபிளாஷ் ஆகும்போது ரிப்போர்ட்டை இங்க விரிவா பார்ப்போம். அப்ப ஏதோ ஒரு பக்கம் கொடுக்கக்கூடிய அடி, ஈரான் கொடுக்கக்கூடிய அடி தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அமெரிக்கா நிறுத்திக்கலான்னு ஒரு மூடுக்கு வரும். அதுவரை ஈரான் மல்லு கட்டலாங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, ஐஆர்ஜிசி ஈரானோட ராணுவம் துப்பாக்கியை போட்டு சரண்டர் ஆயிரு அப்படின்ட்டாரு. அட பாவி மனுஷா, ராணுவத்தையே சரண்டர் ஆக சொன்னா அப்ப நாட்டுக்குள்ள ஃப்ரீயா வந்து கொடியை தப்புறியான்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப இந்த யுத்தம் இன்னைக்கோட முடியும், நாளைக்கோட முடியும், 12 நாளோட முடியும் அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. நேரங்கள் நகர நகர தான் தெரியும். இப்ப அடுத்த கட்டமா எல்லா நாடுகளும் கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல முதல் ஆளா சவுதி வந்து சொல்லியிருக்கு, ஈரான் இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது, எங்க மேல தாக்க கூடாது அப்படின்னு. ஈரான் அன்னைக்கே சொன்னதுதான், எல்லா பேஸையும் தாக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப பெரிய அளவுல சவுதி மாட்டிக்கிச்சு, பக்ரைன் மாட்டிக்கிச்சு, யுஏஇ, கத்தார் வரிசையா வருது. எல்லா நாடுகளுமே மாட்டியிருக்கார்கள். எல்லாரும் நியூட்ரலைஸ் பண்றார்கள். இருந்தாலும் நியூட்ரலைஸ் பண்ணது போக சில மிசைல்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுது, சில மிசைல்கள் வேற டார்கெட்டை ரீச் பண்ணுது. ஆக மொத்தம் இப்ப இந்த நாடுகள் முழுக்க பெரிய அளவு அவர்களோட வளமையான நடவடிக்கை கெட்டு போச்சு. உதாரணத்துக்கு எண்ணெயை ஏத்துனேன், வித்தேன், டூரிஸ்ட்டை கூட்டிட்டு வந்தேன், சம்பாரிச்சேன், எந்த வேலையும் நடக்காது இந்த யுத்தம் முடிவுக்கு வராச்சு. அப்ப இந்த 2 பிளேயர்கள் மட்டும் கிடையாது, சுத்தி உள்ள அம்புட்டு பிளேயர்களும் இந்த சம்பவத்துல மாட்டிக்கிட்டார்கள். இதுல இருந்து வெளி வருவார்களா என்னங்கிறது வரும் சில மணி நேரங்கள்ல தெரிய வரும். இப்போதைக்கு 3 ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு அமெரிக்க தாக்குதல் கையில கொடுத்துருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.